மூமினுடைய ரெஸ்பெக்ட் தன்மானம் இருக்கிறதல்லவா அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது, ரப்புல் ஆலமீனிடத்தில் மிக உயர்ந்தது. ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜில் அந்த இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும்போது சொல்வார்கள், இங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இல்லம் காபத்துல்லா இருக்கிறதல்லவா, இந்த காபத்துல்லாவை விட ஒரு மூமினுடைய மானம் மிக உயர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக அவங்களுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் முடிந்த அளவுக்கு ஒரு மூமினுடைய மானத்தை கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய மானத்தை குலைப்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மேலான அந்த கட்டமைப்பு இருக்குது பாருங்கள், அவங்க ஒன்று சொல்ல அதுக்கு நேர் எதிர்ப்பாக நம்ம செய்யும்போது அல்லாஹுடைய சாபம் மட்டுமல்ல ரசூலுடைய சாபத்தை பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. நாளை ஆகிரத்தில் அப்படிப்பட்டவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன்பு கிடைக்குமா, ஷஃபாத்து கிடைக்குமா என்பது கூட சந்தேகம்தான். அதனால் மூமியினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. மூமியினுடைய கண்ணியத்தை மரியாதையை எந்தெந்த பாவங்கள் குலைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறம்தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பீங்க, என்கிட்ட ஒரு வேளை அந்த குறைகள் இருந்தாலுமே புறம் பேசும்போது அந்த குறைகள் உங்களிடத்தில் இல்லாத போது என் மீதுள்ள அந்த மதிப்பு சரிந்து போகிறது, என் மீதுள்ள அந்த கண்ணியம் உதிர்ந்து போகிறது. என்னடா இது இவரா அப்படின்ற மாதிரி போகிறது. அப்போ உங்களுடைய மன உளைச்சலுக்கு உங்களுடைய மன சங்கடத்திற்கு என்னை பற்றி புறம் பேசியவன் ஒரு காரணமாக அமைகிறான். அதனால் அவன் அல்லாஹ்விடத்தில் பெரிய அளவு கேள்வி கணக்கு ஆளாகிறான். சகோதரர்களே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதூறு, இதுவும் மூமினுடைய தன்மானத்தை ரொம்ப குலைச்சிரும், மூமினுடைய தன்மானத்தை நாசமாக்கிடும். அவதூறு ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்காக அவன் மீது என்னத்தனாலும் கட்டவிழ்த்து விடுறது, இதுவும் பாழாக்கிவிடும், இதுவும் நாசமாக்கிவிடும். ஒரு மூமியினுடைய தன்மானத்தை அவதூறின் மூலமாக அசைத்து பார்க்க ஒருவன் நினைத்தானேயானால் அவன் அறிந்து கொள்ளட்டும், அவன் புதைகுழியில் புதையுண்டு போக ஆயத்தமாகிறான். அதனால் அவதூறு புறம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் சபையோர்கள் முன்னிலையில் அவனை கேவலப்படுத்துறது, இதுவும் ஒரு மூமினுடைய மானத்தை குத்தி கிழிக்கக்கூடிய செயல்தான். இதிலிருந்து நாம் தப்பிக்கிறணும். வெறுமின்ன இவர் இபாதத்து அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால் கூட இந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு ஆகிடும்னு சொன்னால் இவன் இபாதத்தை கூட கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய ஒன்றாக அது மாறி விடுகிறது சகோதரர்களே. அதனால் முடிந்த மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிற மூமீன்களுடைய விஷயத்தில் தன்மானத்தை குத்தி கிழிக்கக்கூடிய எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியப்படுத்த முடியலையா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க இப்படி இவங்க அப்படி, அவங்க இப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமினுடைய தன்மானத்தை குத்தி கிழிச்சோன்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வினால் குத்தி கிழிக்கப்படுவோம் என்பதில் ஐயம் கிடையாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழக்கூடிய காலமெல்லாம் பிற மக்களுக்கு நன்மையை மட்டும் செய்ய வைப்பானாக.